அவங்க கடவுள்கிட்ட பேசுவாங்க, பேய்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி ரொம்ப வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வயதானவர்கள்கிட்ட பேசுங்க. ஏன்னா நமக்கும் வயசாகிடும். இப்போ நீங்கள் எப்படிலாம் நல்லா பேசுகிறீங்களோ அதைத்தான் எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த விஷயங்களை அந்த ஒற்றைப்பல் நாவல் வழியாக நம்மளால் கவனிக்க முடியுது. இரண்டாவது நாவல் வந்து மரப்பாலம். இந்த மரப்பாலம் நாவல் வந்து எதை பற்றி பேசுதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க தமிழர்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களுடைய சுயலாபத்துக்காக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் தமிழர்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுடைய வேலைகள்லேருந்து அவ்வளோ சாதாரணமாக நம்மளால் வர முடியாது. குறிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாக்கு மூட்டையில் மனிதர்களை அடைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ரயிலில் அவ்வளோ ஒரு 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 அவசர நிலைக்கு கூட இறங்க முடியாத ஒரு சூழலில் இந்த ரயில்களில் இந்த பிரிட்டிஷ்காரங்க தமிழர்களை அழைத்து கொண்ட கொடுமையெல்லாம் இந்த மரப்பாலம் நாவல் பேசுது. இந்த நாவலை அறிமுக உரை செய்த படைப்பாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய செயலாளர். அவர் ரொம்ப அற்புதமாக அவருக்கு வினா எழுப்புறாரு. யார்கிட்ட? இந்த படைப்பாளர் கரண் கார்த்திகிட்ட கேட்குறாரு, இந்த நாவல் நல்லா இருக்குது, எனக்கு சில 2 ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வேகமாக போக வேண்டிய நாவலை நீங்கள் சில வர்ணனைலாம் கொடுக்குறீங்க. அவர் மறைமுகமாக ஒரு விஷயத்த பண்ணார். ஏன்னா கருந்துளை அப்படின்னு கரண் கார்த்தியுடைய ஒரு சிறுகதையில், அந்த சிறுகதை நாவல் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அவருடைய படைப்பு கருந்துளைன்ற கருந்துகள் இல்லை கருந்துளை நீங்கள் பார்த்துங்க. அந்த படைப்பில் அவர் வந்து வெளிநாட்டு மரம் தொடர்பான சில ரசனைகள்லாம் அவர் பேசியிருப்பார். இவர் ஆதவன் தீட்சண்யா வந்து அவர் இந்த மண் மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் மறைமுகமானு சொல்கிறார். வெளிநாட்டில் மரங்கள்னால் நீல கலர்லையாக இருக்குது, அதுவும் பச்சையாக தான் இருக்குதுன்னு போகிற போக்கில் ஒன்று போடுறாரு ஒன்று. அப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக பறத்தைகிட்ட போகிறத பற்றி ரொம்ப சாதாரணமாக இந்த நாவல் பேசுது. சரி, அவர்களுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அதை பற்றி ஏன் இது பேசலை அப்படின்னா, ஒரு இந்திய சூழலில் ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு யதார்த்த நிலை இன்னும் இக்காலத்திலும் கூட இல்லை என்பதை ஆதவன் தீட்சண்யா அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அந்த ஆதவன் தீட்சண்யா, நம்ம இவரை தேடணும்னு சொல்லி தேடி அவருடைய காக்கை குருவி உங்கள் சாதின்ற ஒரு படைப்பை எடுத்து கவனிக்கும் பொழுது, அந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தம்பதி வாடகை வேணும்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு போகணுன்னு போகிறாங்க. போகிற இடத்துல இவங்களுக்கு வீடு செட் ஆக மாட்டேங்குது. காரணம் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப